இங்கே பாருங்க கைஸ், நாங்கள் போகும்போது இவ்வளோ கூட்டம் இருந்தது, இப்போ நாங்கள் வந்ததுக்கப்புறம் கூட இவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்க கைஸ் இந்த இடத்துல. ஸோ இறங்கியாச்சு. அங்கே ஒருத்தர் பிளாக் ட்ரெஸ்ஸு போட்டு நிற்கிறாரா கையை கட்டிக்கிட்டு, அவரை பார்த்து வச்சுக்கோங்க. ஒன்று சொல்கிறேன் நான். இங்கே பாருங்க ஸ்பெயின் பார்த்துன்னு இருக்குதுங்க. வாயில் கடிச்சது. கோவில் நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம் கைஸ். உள்ளே வந்தாச்சு. நான் உங்களுக்கு அப்படியே ஷார்ட்டாக எடுக்கிறேன். நான் வெளியே போய்ட்டு நான் உங்களுக்கு பேசுகிறேன் கைஸ். இந்த மாதிரி நானே கைஸ் சாமி பார்த்து முடிச்சு வந்தாச்சு கைஸ். நான் வந்து 10 ரூபா தரிசனத்தில் போயிட்டோம். அதனால் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போயாச்சு. இதே ஃப்ரீ தரிசனத்தில் போயிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கூட்டமாக ரொம்ப நிறைய நேரம் ஆகிடுச்சு கைஸ். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து அந்த 10 ரூபா தரிசனத்தில் வந்ததுக்கப்புறம் அங்கே வந்து உள்ளே வந்து நீங்கள் கோயிலுக்குள்ளே அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீ தரிசனமாக 10 ரூபா தரிசனமாக ஒன்றா ஆகும் கைஸ். அந்த 10 ரூபா தரிசனம் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லாஸ்ட்டில் இருக்கும். அது நீங்கள் போனீங்கன்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக போய் ரைட் எடுத்து அப்புறம் ஒரு 2 சுற்று போய் அப்படி உள்ளே போயிடும். இதே ஃப்ரீ தரிசனம் ஒரு 4-5 நிறைய ரொம்ப சுற்று இருக்குது, ரொம்ப நேரம் ஆகும் கைஸ். அது இல்லாமல் ரெண்டும் ஒன்றா சேரும்போது உங்களுக்கு குழப்பம் வரும். ஸோ அது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த 10 ரூபா தரிசனம் போகிறதுக்கு வந்துடும் கைஸ். சாமி பார்த்து முடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து வேறு ஒரு இடத்துக்கு போக போகிறோம். ஸோ 12 மணிக்குள்ளே இன்னொரு 3 கோயில் பார்க்கணுன்றதுக்காக இப்போயே டைம் வந்து 10:40 கிட்டே ஆகிடுச்சு கைஸ். அதனால் குடும்பம் சீக்கிரமாக நாங்கள் போயிட்டு இருக்கோம் கைஸ். எல்லாம் வந்து நான் காலம் எங்கே போயிட்டாருன்னு தெரியலையே. கரெக்டாக வச்சு ஒழுங்காக பேச முடியல கைஸ். அடுத்தடுத்து கோயில் போகணுன்றதுனால டக்கு டக்குன்னு பண்ணுறதுனால ஒவ்வொரு கோயிலையும் பற்றி ஒரு நேரம் சொல்லணும். அது வந்து சொல்ல முடியல. நான் மொத்தமாக இடத்துல நான் சொல்கிறேன் நான் ஃபுல்லாக. ஸோ ஆட்டோ வந்தாச்சு கைஸ். அப்படியே நம்ம கிளம்பி அப்படியே போகலாம் நம்ம. ஓகேவா, எங்கே போகணுன்றது அப்புறம் நான் சொல்கிறேன் கைஸ். இப்போ நம்ம வந்திருக்க இடம் என்ன தெரியுமா கைஸ்? திருப்பரங்குன்றம் கோவில் வந்திருக்கோம் கைஸ். இப்போ நம்ம பாருங்க கைஸ், மலை மேலே எப்படி பயங்கரமாக இருக்குல்ல கோவில். ஸோ என்ட்ரன்ஸுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் மூடிடுவாங்க. ஸோ அதனால் கொடுக்குறோம் போயிட்டு இருக்கோங்க கைஸ் எல்லாம். கைஸ் ஜிகிர்தண்டா வாங்கிட்டு கைஸ். இந்த ஹோட்டலில் தான் கைஸ் சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு கைஸ் ஃபுட்டு. இந்த ஜிகிர்தண்டா வந்து 90 ருபீஸ் கைஸ். அவ்வளோ டேஸ்ட்டாலாம் ஒன்றும் இல்லை. ஒரு மாதிரி கொலன்னு ஒரு மாதிரி ஏதோ இருக்குது. ஏதோ அண்ணன் வந்து வேணும்னா ஸோ அதனால தான் கைஸ் வாங்கிட்டு எங்கே போகிறேன்னு நான் சொல்கிறேன் பாருங்க கைஸ். நம்ம வந்து அந்த கோயில் பார்த்து முடிச்சுட்டு நம்ம வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம ஹோட்டலில் ஒரு இடத்துல சாப்பிட்றதுக்கு விட்டுட்டு அவர் கிளம்பிட்டார். அண்ணன் ஆட்டோ அண்ணன் கிளம்பிட்டாங்க. ஸோ இந்த ஹோட்டலில் தான் கைஸ் சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு கைஸ் ஃபுட்டு. ஒரு ஃபுட்டு வந்து 100 ருபீஸ் கைஸ். அதுக்கப்புறம் ஏதோ இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்க்க தான் இருக்குது. ஸோ இந்த பஸ் ஸ்டாண்டில் நம்ம ஏறி நம்ம இது திண்டுக்கல் போக போகிறோம் கைஸ். திண்டுக்கல் பழனி முருகரை போய் பார்க்க நம்ம போகிறோம். தொண்டை ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி ஜுரம் மாதிரி இருக்கா. நான் காலையிலேயே அந்த இடத்துல மாத்திரை போட்டேன். அதனால தான் இப்போ ஓரளவுக்கு நிற்க முடியுது. ஒரு மாதிரி ஜுரமாக இருக்குது கைஸ். அதனால் ஒழுங்காக பேச முடியல, கத்தியும் பேச முடியல கைஸ். இவரு வண்டியில் போகிறோம் கைஸ். இப்போ நம்ம வந்து இங்கே இருக்கு அங்கே மாதிரி கைஸ் பழனி கோவில் அங்கே மேலே இருக்குது. ஸோ அங்கே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அங்கே போகிறதுக்காக இதுக்குள்ளே தான் கைஸ் உட்காந்துட்டு வந்தாங்க. ஓகேங்களா, கைஸ் நம்மளை கூட்டிகிட்டு வந்தான். ரொம்ப தேங்க்ஸ்டா. சாரி உன்னை பாட தத்துனதுக்கு. கைஸ் இப்போ நம்ம வந்து பழனி முருகன் கோவில் நம்ம போகிறோம் கைஸ். ஸோ நம்ம கிட்டே வந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து வீடியோ எடுக்க முடியாது. ஸோ என்ன நடந்ததுன்ட்டு நான் போயிட்டு வந்து சொல்கிறேன் கைஸ். நான் கைஸ் அங்கே மேலே ஒரு ரெட் கலர் லைட் தெரியுதா கைஸ்? அதான் கைஸ் பழனி மலை கோவில். முருகர் வேணும் முருகர்னு எழுதியிருக்கு கைஸ். அந்த ரெட் கலர் லைட்டு சூப்பராக இருக்குல்ல. ஆனால் ஃபோனில் ஒன்றும் தெரியல, நேரில் சூப்பராக தெரியுது. இங்கே பாருங்க கைஸ் பழனி பஸ் ஸ்டாண்டுக்கே வந்துட்டோம் கைஸ். இங்கே வந்து சென்னைக்கு பஸ் இல்லை கைஸ். இங்கே வந்து என்ன பண்ண போகிறோன்னு தெரியல கைஸ். திருச்சி போயிட்டு போங்கன்னு சொன்னாங்க ஆட்டோக்காரன்னா. இப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் எல்லாம் இப்போ எப்படி இப்போ சென்னைக்கு போகிறதுன்னு பார்த்துட்ருக்கோம். அப்போ கொஞ்சம் கூட முடியல கைஸ். ஜுரம் வந்து ஒரு மாதிரி என்ன பண்ணுது. என்னால் அவ்வளோவா வீடியோ எடுக்க முடியல. ஒரு மாதிரி இருக்குது. நானே ஏதோ அப்படியே பிடிச்சி ஏதோ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். நான் என்ன ஏதுன்ட்டு ஒரு நாள் கழிச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
எந்த போய் என்ன ஏறி எப்படி நாங்கள் சென்னைக்கு போகிறோன்றத. சென்னைக்கு வந்து ரீச் ஆகிடுங்க. திருச்சி போயிட்டு அதுக்கப்புறம் திருச்சியிலேருந்து தான் கேஸ் நம்ம சென்னைக்கு வந்து இப்போ சென்னையில் நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம் கேஸ். நம்ம கீழம்பாக்கம் ஒரு பஸ் ஸ்டாண்ட், கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம் கைஸ். இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண ஒரு 2-3 நாளே வந்து இது காட்டவும் நினச்சேன். பட் ஆனால் அது கரெக்டாக காட்டவும் இல்லை. ஸோ இப்போ பாருங்க கைஸ், இப்போ வந்து காட்டணுன்றதுக்காக கடவுளே இங்கே நம்மளை அனுப்பிச்சி விட்டுட்டாரு. பாருங்க கைஸ், இந்த இடத்துல எவ்வளோ பெரிய பஸ்ஸு. அவர் வந்து அந்த கீழாம்பாக்கம் உள்ளே வந்துட்டேன்னு சொன்னாரு. அது எங்கேருந்தோ வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா கைஸ்? அதுவும் அங்கே தான் நம்ம பஸ்ஸு நிறுத்துனாங்க. அது வந்து எஸ்சிடிசி பஸ் இருக்கா, ஸோ அங்கே உள்ளே வந்ததுலேருந்து ரொம்ப நேரம் ஆச்சு. இங்கே அவர் வந்து பஸ்ஸு நிறுத்துறதுக்கே அவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்டாக இருக்குது கைஸ். இது வந்து தான் போகிறோம் போல். இதெல்லாம் என்ன இடனே தெரியல. நாங்கள் இப்போ எல்லாம் இந்த வரையும் நடந்து போகிறாங்கன்ட்டு நாங்கள் நடந்து போகிறோம். இங்கே பாருங்க கைஸ், இந்த இடத்துலேருந்து இப்படி பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்களேன். ஒரு ஏர்போர்ட் மாதிரி இல்லை. அதான் கைஸ் கீழாம்பாக்கோட என்ட்ரன்ஸ்னு நினைக்கிறேன் நான். ஸோ அங்கே பேர் எழுதியிருக்கு, தலைக்கீழே எழுதியிருக்கிறதுனால எனக்கு என்ன எழுதிருக்குன்னு தெரியல. இது பாருங்க எவ்வளோ பெரிய கேப்பு பாருங்களேன், எவ்வளோ பெரிய ரோடு. ஒரு டைமில் 3-4 பஸ்ஸு ஒன்றாவே போகலாம் போல் அப்படி இருக்குது. இதெல்லாம் நடந்து போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் அப்படியே பஸ் ஏறிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான் கைஸ். வீட்டுக்கு போயிட்டு இதுக்கப்புறம் காலேஜுக்கு வேறு போகணும், அதுக்குள்ளே போகணும். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8:10 இருக்கும் கைஸ். அவங்க வந்து கரெக்டாக பஸ் ஏறும்போது எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆகும் கேட்டால் 8 o'clock சொல்கிறாங்க. 8 o'clock கரெக்டாக வந்துட்டோம் கைஸ். நம்ம கரெக்டாக சொன்ன டைமுக்கு வந்துட்டாங்க. இங்கே பாருங்க அது கீழாம்பாக்கம் இதுக்கிட்ட வந்துட்டோம். சரியான கோல்டு, இல்லை மூக்கு தொண்டை ஃபுல்லாகவே கோல்டாக இருக்குது. மூச்சு தூக்க கலக்கமாக இருக்கும். எவ்வளோ கட்டி பேசினாலும் குரல் சுற்றியாக தான் பேசி கேட்குது. இதே நம்ம வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து இன்னொரு 1 hour கிட்ட ஆகும் கைஸ். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம கிளம்பி அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். ஓகேவா? இந்த வீடியோ நான் எந்த இடத்துல லைக் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்படியே மறக்காமல் அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம சேனல் யாரும் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கு நாம பண்ணுங்கள். அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும். அது வெயிட் பண்ணி பண்ணுறது ரொம்ப ஈஸியாக. நாளைக்கு சாஸ்திரம் பண்ண நாளைக்கு ஒரு வீடியோ பண்ணுறேன். ஸோ அது இருக்குது மூக்கில் பேசி பிடிச்சிருக்குது. உங்கள் பிரகாஷ் ராஜ் அண்ட் கீழாம்பாக்கம் வந்துருச்சு பாருங்க கைஸ். அதுங்க நியூசிலாந்து பேருந்து நிலையம். I love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always take what I want and I always give it.